சாதாரண மனிதனை சாம்ராஜ்யத்தை ஆள வைத்த சாணக்கியன் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும் ரகசியம். இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறக்கவில்லை. சிலர் வாழ்கிறார்கள், சிலர் போராடுகிறார்கள், ஆனால் சிலர் மட்டும் வரலாறு எழுதுகிறார்கள். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? வரலாற்றில் பெரிய மனிதர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தில் ஒரே மாதிரி. அவர்கள் பிறந்த சூழ்நிலை பெரியதாக இருக்காது. அவர்கள் பணக்காரர்கள் அல்ல. அவர்கள் பின்னால் பெரிய ஆதரவு இருக்காது. ஆனால் அவர்களிடம் இருக்கும் ஒரு விஷயம் முழு உலகத்தையும் மாற்றிவிடும். அது என்ன தெரியுமா? சிந்தனை. ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறான் என்பது அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புரிந்த ஒரு மேதை இருந்தார். ஒரு ஆசிரியர், ஒரு தந்திர நிபுணர், ஒரு அரசியல் மேதை, ஒரு பேரரசை உருவாக்கிய மனிதர். அவர்தான் சாணக்கியர். ஒரு அவமானம் வரலாற்றை மாற்றிய நாள் ஒரு காலத்தில். வட இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த அரசாட்சி நந்தா சாம்ராஜ்யம். அங்கு இருந்தார் ஒரு பெருமைமிகு மன்னன். அவன் பெயர் நந்தா. அவனிடம் இருந்தது பெரிய செல்வம், பெரிய படை, பெரிய அரண்மனை. ஆனால் அவனிடம் இல்லாத ஒன்று இருந்தது: ஞானம். ஒரு நாள் அந்த அரண்மனைக்குள் ஒரு ஆசிரியர் வந்தார். அவருடைய உடை எளிமையானது. அவருடைய தோற்றம் சாதாரணமானது. ஆனால் அவருடைய அறிவு ஒரு பேரரசை உருவாக்கும் அளவுக்கு பெரியது. அவர்தான் சாணக்கியர். அவர் அரசருக்கு ஒரு ஆலோசனை சொல்ல வந்தார். அரசு எப்படி வலுவாக இருக்க வேண்டும் என்று சொல்ல. ஆனால் அரண்மனையில் இருந்தவர்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள். இவன் யார்? இவன் அரசரை சந்திக்க வருகிறானா? அவர்கள் கேலி செய்தார்கள். சிலர் அவனை தள்ளி வைத்தார்கள். சிலர் அவனை அவமதித்தார்கள். பின்னர் அந்த காட்சி நந்தா மன்னனின் கண்களில் விழுந்தது. அவன் சிரித்தான். அவன் சொன்னான், இந்த மாதிரி மனிதன் என்னை சந்திக்க வருகிறானா? அவன் சாணக்கியரை அரண்மனையிலிருந்து வெளியே துரத்தினான். அந்த நிமிடம் சாணக்கியர் அமைதியாக வெளியே நடந்தார். அவருடைய முகத்தில் கோபம் இல்லை. ஆனால் அவருடைய மனதில் ஒரு தீ எரிந்து கொண்டிருந்தது. அவர் தரையில் இருந்த ஒரு புல்லை பிடித்தார். அதை பிடுங்கி எறிந்தார். பின்னர் அவர் சொன்னார், இந்த அரசாட்சியை நான் பிடுங்கி எறிவேன். அந்த ஒரு வாக்கியம் ஒரு பேரரசியின் முடிவை அறிவித்தது. விதி ஒரு சிறுவனை காத்திருந்தது. சில மாதங்கள் கழித்து ஒரு சிறிய கிராமம். அங்கு சில குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அது என்ன விளையாட்டு தெரியுமா? அரசர் விளையாட்டு. ஒரு குழந்தை மன்னனாக நடிக்கிறான். மற்றவர்கள் அவனுடைய அமைச்சர்கள். அவன் தீர்ப்புகள் சொல்கிறான். அவன் உத்தரவுகள் கொடுக்கிறான். அந்த குழந்தை பேசும் விதம், அவன் கட்டளையிடும் விதம், அவன் தைரியம், இவையெல்லாம் சாணக்கியரை ஆச்சரியப்படுத்தியது. அவர் அந்த சிறுவனை அழைத்தார். உன் பேர் என்ன? அவன் பதில் சொன்னான். சந்திரகுப்தன். ஒரு ஆசிரியரின் பார்வை. சாணக்கியர் அந்த சிறுவனை கவனமாக பார்த்தார். அவன் கண்களில் ஒரு விசேஷமான ஒளி இருந்தது. அவன் பேசும் விதத்தில் ஒரு தைரியம் இருந்தது. அவன் யோசிக்கும் விதத்தில் ஒரு தலைமை திறன் இருந்தது. அந்த நிமிடத்தில் சாணக்கியர் ஒரு விஷயத்தை உணர்ந்தார். இந்த சிறுவன் சாதாரணவன் இல்லை. அவர் அவனை தனது மாணவனாக எடுத்தார். உருவாகும் ஒரு எதிர்கால மன்னன். அதன் பிறகு தொடங்கியது ஒரு மிகப்பெரிய பயணம். சாணக்கியர் சந்திரகுப்தனை எடுத்துச் சென்றார். அவருக்கு கற்றுக் கொடுத்தார் வாள் சண்டை, போர் தந்திரம், அரசியல் அறிவு, மனித மனம். ஒவ்வொரு நாளும் கடினமான பயிற்சி. ஒவ்வொரு நாளும் புதிய பாடம். சாணக்கியர் சொல்வார், ஒரு மன்னன் வாள் கொண்டு மட்டும் வெற்றி பெற முடியாது. அவன் அறிவால் வெற்றி பெற வேண்டும். ஒரு மாற்றம். ஆண்டுகள் சென்றன. அந்த சிறிய கிராமத்தில் விளையாடிய சிறுவன் இப்போது ஒரு வீரனாக மாறிக்கொண்டிருந்தான். அவன் உடல் வலிமை அதிகரித்தது. அவன் அறிவு வளர்ந்தது. அவன் தைரியம் உயர்ந்தது. சாணக்கியர் அவனை பார்த்து சொன்னார், இப்போது நேரம் நெருங்குகிறது. ஒரு சாதாரண சிறுவன் ஒரு பேரரசின் மன்னனாக மாறும் பயணம் இப்போதுதான் ஆரம்பமாகிறது. உருவாகும் மன்னன். சாணக்கியர் அந்த சிறுவனை பார்த்த நாள் அவருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றிலும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிய நாள். அந்த சிறுவன் சந்திரகுப்தன். அவன் ஒரு அரச குடும்பத்தில் பிறக்கவில்லை. அவனிடம் செல்வம் இல்லை. அவனுக்கு பின்னால் பெரிய ஆதரவு இல்லை. ஆனால் அவனிடம் இருந்தது ஒரு விஷயம்: மாற்றத்தை ஏற்கும் மனம். சாணக்கியர் அவனை அருகில் அழைத்தார். நீ பெரிய மனிதனாக வேண்டும் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். சந்திரகுப்தன் தயக்கமின்றி பதில் சொன்னான். ஆம், நான் பெரிய மனிதனாக வேண்டும். அந்த பதில் சாணக்கியரை மகிழ்ச்சிப்படுத்தியது. அவர் சொன்னார், பெரிய மனிதனாக ஆக வேண்டும் என்றால் முதலில் பெரிய மனம் வேண்டும். பயிற்சி ஆரம்பம். அந்த நாளிலிருந்து சந்திரகுப்தனின் வாழ்க்கை மாறியது. அவன் தினமும் காலை சூரியன் உதிக்கும் முன் எழுந்தான். அவன் உடல் பயிற்சி செய்தான். வாள் சண்டை கற்றான். குதிரை சவாரி கற்றான். போர் தந்திரங்களை கற்றான். ஆனால் சாணக்கியர் ஒரு விஷயத்தை மிகவும் முக்கியமாக கற்றுக் கொடுத்தார். அது சிந்தனை. ஒரு நாள் சாணக்கியர் கேட்டார்,
ஒரு மன்னனின் மிகப்பெரிய ஆயுதம் என்ன? சந்திரகுப்தன் பதில் சொன்னான். வாள். சாணக்கியர் சிரித்தார். அவர் சொன்னார், இல்லை, ஒரு மன்னனின் மிகப்பெரிய ஆயுதம் அவனுடைய அறிவு. மனதை உருவாக்கும் ஆசிரியர் சாணக்கியர் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்திருந்தார். ஒரு மனிதனை வெற்றி பெறச் செய்ய அவன் உடலை மட்டும் வலிமையாக்கினால் போதாது, அவன் மனதையும் வலிமையாக்க வேண்டும். ஒரு நாள் இரவு சந்திரகுப்தன் மிகவும் சோர்வாக இருந்தான். அவன் பயிற்சியில் தோல்வியடைந்தான். அவன் சாணக்கியரிடம் சொன்னான், ஆசிரியரே, நான் முடியவில்லை. சாணக்கியர் அமைதியாக அவனை பார்த்தார். பின்னர் ஒரு கதை சொன்னார். எறும்பின் கதை. ஒரு எறும்பு ஒரு பெரிய உணவை எடுத்துக் கொண்டு போக முயன்றது. அது பலமுறை விழுந்தது, மீண்டும் எழுந்தது, மீண்டும் முயன்றது. இப்படி பலமுறை தோல்வியடைந்தது. ஆனால் அது கைவிடவில்லை. இறுதியில் அது வெற்றி பெற்றது. பின்னர் சாணக்கியர் சொன்னார், ஒரு சிறிய எறும்பு கூட கைவிடவில்லை. நீ ஏன் கைவிட வேண்டும்? அந்த வார்த்தைகள் சந்திரகுப்தனின் மனதை மாற்றின. ஒழுக்கம். சாணக்கியர் அடிக்கடி சொல்வார், ஒழுக்கம் இல்லாத திறமை பயனற்றது. ஒழுக்கம் இருந்தால் ஒரு சாதாரண மனிதனும் உயர முடியும். அவர் சந்திரகுப்தனிடம் ஒரு விதியை வைத்தார். தினமும் உடல் பயிற்சி, அறிவு பயிற்சி, தந்திர பயிற்சி ஒரு நாளும் தவறக்கூடாது. சந்திரகுப்தன் அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தான். ஒரு பெரிய கனவு. ஒரு நாள் சாணக்கியர் சந்திரகுப்தனை ஒரு மலை உச்சிக்கு கொண்டு சென்றார். அங்கிருந்து ஒரு பெரிய நகரம் தெரிந்தது. அதுதான் பாடலிபுத்திரா. அது நந்தா மன்னனின் தலைநகர். சாணக்கியர் அந்த நகரத்தை காட்டி சொன்னார், ஒரு நாள் இந்த நகரம் உன்னுடையது ஆகும். சந்திரகுப்தன் அதிர்ச்சியடைந்தான். நான் ஒரு ஏழை மனிதன், நான் எப்படி மன்னனாக முடியும் என்று கேட்டான். சாணக்கியர் சொன்னார், பிறப்பு ஒரு மனிதனை மன்னனாக்காது, அவன் சிந்தனைதான் அவனை மன்னனாக்கும். முதல் முயற்சி. சில ஆண்டுகளுக்குப் பிறகு சாணக்கியர் சொன்னாரு, இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. அவர்கள் ஒரு சிறிய படையை உருவாக்கினர். அது பெரிய படை இல்லை. ஆனால் அந்த படையில் இருந்தவர்கள் ஒரு விஷயத்தில் வலிமையானவர்கள். நம்பிக்கை. அவர்கள் முதல் போருக்கு சென்றார்கள். ஆனால் அவர்கள் தோற்றார்கள். படை சிறியது. அனுபவம் குறைவு. பலர் காயமடைந்தார்கள். சிலர் கைவிட்டார்கள். ஒரு பெரிய பாடம். அந்த இரவு சந்திரகுப்தன் மிகவும் சோகமாக இருந்தான். அவன் சொன்னான், நாம் தோற்றுவிட்டோம். சாணக்கியர் அமைதியாக பதில் சொன்னார், இல்லை, நாம் கற்றுக்கொண்டோம். அவர் சொன்னார், தோல்வி என்பது முடிவு இல்லை, அது வெற்றிக்கான பாடம். அந்த தோல்வி சந்திரகுப்தனை உடைக்கவில்லை, அது அவனை மேலும் வலிமையாக்கியது. புதிய திட்டம். சாணக்கியர் ஒரு விஷயத்தை புரிந்திருந்தாரு. நந்தா மன்னனின் படை மிகவும் பெரியது. அதனால நேராக போராடுவது அறிவில்லாத முடிவு. அதனால் அவர் ஒரு புதிய திட்டம் வைத்தாரு. தந்திர போர். சிறிய தாக்குதல்கள், திடீர் தாக்குதல்கள், எதிரிகளை குழப்பும் திட்டங்கள். அவர்கள் மெதுவாக சக்தி சேர்த்தார்கள். மாற்றம். ஆண்டுகள் சென்றன. சந்திரகுப்தன் இப்போது ஒரு முழுமையான தலைவராக மாறியிருந்தான். அவன் படையை வழிநடத்தினான். அவன் முடிவுகள் எடுத்தான். அவன் வீரர்களை ஊக்கப்படுத்தினான். சாணக்கியர் அமைதியாக அவனை பார்த்தார். அவர் மனதில் சொன்னார், நான் கண்ட சிறுவன் இப்போது ஒரு மன்னனாக உருவாகிக் கொண்டிருக்கிறான். ஒரு சாதாரண சிறுவன் ஒரு பேரரசை வெல்லப் போகிறான். அந்த பயணம் இப்போதுதான் உண்மையாக ஆரம்பமாகிறது. தோல்விகளின் நடுவே உருவான வெற்றி. மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அது என்னவென்றால், வெற்றி என்பது ஒரே நாளில் உருவாகாது. அது பல தோல்விகளின் மேலே கட்டப்பட்ட கோபுரம். சாணக்கியர் இந்த உண்மையை நன்றாக தெரிந்திருந்தார். அதனால்தான் முதல் போரில் தோல்வி அடைந்த போதும் அவர் கவலைப்படவில்லை. ஆனால் சந்திரகுப்தன் மிகவும் சோகமாக இருந்தான். அவன் தனது படைவீரர்களை பார்த்தான். பலர் காயமடைந்திருந்தார்கள். சிலர் தங்களுடைய நண்பர்களை இழந்திருந்தார்கள். அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது, நான் உண்மையில் ஒரு மன்னனாக ஆக முடியும்? சந்தேகத்தின் இரவு. அந்த இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. படைவீரர்கள் அனைவரும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் சந்திரகுப்தனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் சிந்தித்தான், நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு பெரிய படையில்லை. நான் எப்படி ஒரு பேரரசை வெல்ல முடியும்? அந்த நேரத்தில் சாணக்கியர் அமைதியாக அவன் அருகில் வந்தார். அவர் அவனை பார்த்து கேட்டார், நீ என்ன சிந்திக்கிறாய்? சந்திரகுப்தன் தனது மனதில் இருந்ததையெல்லாம் சொன்னான். சாணக்கியரின் பதில். சாணக்கியர் மெதுவாக சிரித்தார். பின்னர் அவர் சொன்னார், நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பெரிய மனிதர்கள் பிறப்பால் பெரியவர்களாகவில்லை, அவர்கள் முடிவால் பெரியவர்களானார்கள். பின்னர் அவர் ஒரு கேள்வி கேட்டார், நீ உண்மையில் மன்னனாக ஆக விரும்புகிறாயா? சந்திரகுப்தன் தயக்கமின்றி சொன்னான், ஆம். சாணக்கியர் சொன்னார், அப்படியானால் தோல்வியை பயப்படக்கூடாது. ஒரு தீப்பொறி. அந்த வார்த்தைகள் சந்திரகுப்தனின் மனதில் ஒரு தீப்பொறியை உருவாக்கின.
அவன் புரிந்து கொண்டான். இந்த பயணம் எளிதானது இல்லை, ஆனால் அது முடியாததும் இல்லை. அந்த நாளிலிருந்து சந்திரகுப்தன் மாற ஆரம்பித்தான். தந்திரத்தின் ஆரம்பம். சாணக்கியர் ஒரு விஷயத்தை கவனித்திருந்தார். நந்தா மன்னனின் படை மிகவும் பெரியது. நேராக போர் செய்தால் அவர்கள் மீண்டும் தோல்வியடைவார்கள். அதனால் அவர் ஒரு புதிய யோசனை வைத்தார். தந்திர போர். அவர் சொன்னார், பெரிய படையை வெல்ல பெரிய படை தேவையில்லை, பெரிய அறிவு வேண்டும். ரகசிய திட்டம். சாணக்கியர் தனது உளவாளிகளை நந்தா சாம்ராஜ்யத்துக்குள் அனுப்பினார். அவர்கள் தகவல்கள் சேகரித்தார்கள். படையின் பலவீனங்கள், அரசின் குறைகள், மக்களின் கோபம், இந்த எல்லா தகவல்களும் சாணக்கியரின் கையில் வந்தது. அவர் ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கினார். மக்களின் ஆதரம். ஒரு நாள் சாணக்கியர் சந்திரகுப்தனை அழைத்தார். அவர் சொன்னார், ஒரு மன்னன் படையால் மட்டும் வெற்றி பெற முடியாது. அவனுக்கு மக்களின் ஆதரவும் வேண்டும். அதனால் அவர்கள் பல கிராமங்களுக்கு சென்றார்கள். அவர்கள் மக்களிடம் பேசினார்கள். நந்தா அரசின் அநியாயங்களை விளக்கினார்கள். மெல்ல மெல்ல மக்கள் அவர்களை ஆதரிக்க ஆரம்பித்தார்கள். புதிய படை. சில மாதங்களில் அவர்களின் படை வளர ஆரம்பித்தது. விவசாயிகள், வேட்டைக்காரர்கள், இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய படையை உருவாக்கினார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே கனவு, அநியாய அரசாட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். முதல் பெரிய வெற்றி. ஒரு நாள் சாணக்கியர் சொன்னார், இப்போது நாம் தாக்கலாம். அவர்கள் நந்தா படையின் ஒரு சிறிய கோட்டையை தாக்கினார்கள். அந்த தாக்குதல் மிகவும் திடீரென நடந்தது. நந்தா படை அதிர்ச்சியடைந்தது. சில மணி நேரங்களில் அந்த கோட்டை கைப்பற்றப்பட்டது. அது ஒரு சிறிய வெற்றிதான், ஆனால் அது ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கியது. வீரர்களின் உற்சாகம். அந்த வெற்றிக்குப் பிறகு சந்திரகுப்தன் தனது படையை பார்த்தான். அவர்களின் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை இருந்தது. ஒரு வீரன் சொன்னான், நாம் வெல்ல முடியும். அந்த வார்த்தைகள் அனைவருக்கும் உற்சாகம் கொடுத்தது. சாணக்கியரின் உண்மை. அந்த இரவு சாணக்கியர் அமைதியாக வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். சந்திரகுப்தன் அருகில் வந்து கேட்டான், ஆசிரியரே, நாம் உண்மையில் வெல்ல முடியுமா? சாணக்கியர் மெதுவாக பதில் சொன்னார், நாம் வெல்வது இப்போது கேள்வியில்லை. நாம் எப்போது வெல்வோம் என்பதுதான் கேள்வி. ஒரு சிறிய வெற்றி, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு உருவாகும் பேரரசு. ஆனால் முன்னால் இன்னும் பெரிய சோதனைகள் காத்திருந்தன. மிகப்பெரிய சோதனை. வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கிறது. ஒரு மனிதன் உயர முயற்சி செய்தால் அவனுக்கு எதிராக பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் அவனை நிறுத்துவதற்காக வரவில்லை, அவனை சோதிப்பதற்காக தான் வருகிறது. சாணக்கியர் இந்த உண்மையை நன்றாக தெரிந்திருந்தார். ஆனால் சந்திரகுப்தனின் வாழ்க்கையில் இப்போது ஒரு மிகப்பெரிய சோதனை வரப்போகிறது. வெற்றிக்குப் பிறகு வரும் ஆபத்து. முதல் வெற்றி சந்திரகுப்தனின் படைக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. அவர்கள் மேலும் பல சிறிய கோட்டைகளை கைப்பற்ற ஆரம்பித்தார்கள். அவர்களின் பெயர் மெல்ல மெல்ல வட இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பித்தது. மக்கள் பேச ஆரம்பித்தார்கள், ஒரு புதிய தலைவர் எழுந்திருக்கிறார். அவர் நந்தா அரசாட்சியை சவால் செய்கிறார். இந்த செய்தி நந்தா மன்னனின் காதுகளுக்கும் சென்றது. நந்தாவின் கோபம். நந்தா மன்னன் மிகவும் கோபம் அடைந்தான். அவன் சொன்னான், ஒரு சிறிய படை என்னை சவால் செய்கிறதா? அவன் தனது பெரிய படையை அவர்களை அழிக்க அனுப்பினான். அந்த படை மிகவும் வலிமையானது. அவர்கள் ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் வந்தார்கள். சந்திரகுப்தனின் படை அதற்கும் மிகச் சிறியது. பெரிய போர். அந்த நாள் போர்க்களம் மிகவும் பதட்டமாக இருந்தது. சந்திரகுப்தன் தனது படையை பார்த்தான். அவர்களில் சிலர் பயந்திருந்தார்கள், சிலர் தைரியமாக இருந்தார்கள். அவன் தனது வாளை உயர்த்தி சொன்னான், நாம் இன்று வெற்றி பெறலாம் அல்லது தோல்வியடையலாம். ஆனால் நாம் போராடாமல் திரும்ப மாட்டோம். போரின் தொடக்கம். போர் ஆரம்பமானது. வாள் சத்தம், குதிரைகளின் கத்தல், வீரர்களின் குரல். அந்த போர்க்களம் ஒரு கடுமையான சூழ்நிலையாக மாறியது. நந்தா படை மிகவும் பெரியது. அவர்கள் பல திசைகளில் இருந்து தாக்கினார்கள். சந்திரகுப்தனின் படை மிகவும் கடுமையாக போராடியது. ஆனால் அவர்கள் மெதுவாக பின்னடைந்தார்கள். மிகப்பெரிய தோல்வி. சில மணி நேரங்களில் அந்த போர் சந்திரகுப்தனின் படைக்கு ஒரு பெரிய தோல்வியாக மாறியது. பல வீரர்கள் காயமடைந்தார்கள். சிலர் உயிரிழந்தார்கள். மீதமிருந்தவர்கள் பின்னடைந்தார்கள். அந்த இரவு படைமுகாமில் மிகவும் அமைதி இருந்தது. யாரும் பேசவில்லை. அனைவரும் சோகமாக இருந்தார்கள். உடைந்த மனம். சந்திரகுப்தன் தனியாக உட்கார்ந்திருந்தான். அவன் மனதில் ஒரு பெரிய வலி இருந்தது. அவன் சொன்னான், நாம் இவ்வளவு முயற்சி செய்தோம், ஆனால் எல்லாம் வீணாகிவிட்டது. அந்த நேரத்தில் சாணக்கியர் அவன் அருகில் வந்தார். சாணக்கியரின் தீயான வார்த்தைகள். சாணக்கியர் அவனை பார்த்து கேட்டார், நீ ஏன் சோகமாக இருக்கிறாய்? சந்திரகுப்தன் பதில் சொன்னான், நாம் தோற்றுவிட்டோம். சாணக்கியர் உடனே சொன்னார், இல்லை, நாம் இன்னும் முடிக்கவில்லை. பின்னர் அவர் மிகவும் வலிமையான வார்த்தைகளை சொன்னார், ஒரு மனிதன் ஒரு தோல்வியால் தோற்கவில்லை,
அவன் கைவிட்டால்தான் தோற்கிறான். ஒரு பாடம் அடுத்த நாள் சாணகியர் சந்திரகுப்தனை ஒரு கிராமத்துக்கு கொண்டு சென்றார். அங்கு ஒரு பெண் சாப்பாடு சமைத்துக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு ரொட்டியை சுட்டுக் கொண்டிருந்தாள். சந்திரகுப்தன் பசியால் அந்த ரொட்டியை எடுத்தான். அவன் நடுவிலிருந்து சாப்பிட்டான். அவன் வாயை எரித்துக் கொண்டான். அந்த பெண் சிரித்தாள். அவள் சொன்னாள், நீ ரொட்டியை நடுவிலிருந்து சாப்பிட்டாய். அதனால்தான் உன் வாய் எரிந்தது. முதலில் விளிம்பிலிருந்து சாப்பிட வேண்டும். ஒரு பெரிய உண்மை. சாணகியர் உடனே சிரித்தார். சாணகியர் உடனே சிரித்தார். அவர் சொன்னார், இதுதான் நம்முடைய தவறு. நாம் நேராக தலைநகரை தாக்க முயன்றோம். முதலில் சிறிய பகுதிகளை கைப்பற்ற வேண்டும். இந்த சிறிய சம்பவம் ஒரு பெரிய தந்திரத்தை உருவாக்கியது. புதிய திட்டம். சாணக்கியர் ஒரு புதிய திட்டம் வைத்தார். முதலில் சிறிய நகரங்கள், பின்னர் முக்கிய கோட்டைகள், பின்னர் தலைநகரம். சந்திரகுப்தன் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் மீண்டும் எழுந்தான். தோல்வி அவர்களை நிறுத்தவில்லை. அது அவர்களை மேலும் புத்திசாலிகளாக மாற்றியது. ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய உறுதி, ஒரு உருவாகும் பேரரசு. ஆனால் முன்னால் இன்னும் மிகப்பெரிய போர் காத்திருந்தது. மீண்டும் எழுந்த போராளி தோல்வி. பலருக்கு அது ஒரு முடிவு. ஆனால் சிலருக்கு அது ஒரு புதிய தொடக்கம். சாணக்கியரும் சந்திரகுப்தனும் அந்த இரண்டாவது வகையை சேர்ந்தவர்கள். அவர்கள் தோல்வியடைந்தார்கள். ஆனால் அவர்கள் கைவிடவில்லை. அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். தோல்வி என்பது பயணம் முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. அது பயணம் இன்னும் கற்றுக் கொடுக்கிறது என்று அர்த்தம். புதிய உறுதி. அந்த தோல்விக்குப் பிறகு சந்திரகுப்தன் மாறியிருந்தான். முன்பு அவன் ஒரு வீரன். இப்போது அவன் ஒரு தலைவர். அவன் தனது படைவீரர்களை அழைத்தான். அவன் சொன்னான், நாம் தோற்றோம். ஆனால் நம்முடைய கனவு தோற்கவில்லை. நாம் மீண்டும் எழுவோம். அந்த வார்த்தைகள் படைவீரர்களின் மனதை மீண்டும் எரிய வைத்தது. சாணக்கியரின் இரகசிய ஆயுதம். சாணக்கியர் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்திருந்தார். போர் வெல்ல வாள் மட்டும் போதாது, அறிவு வேண்டும். அதனால் அவர் ஒரு பெரிய உளவு வலையமைப்பை உருவாக்கினார். அவருடைய உளவாளிகள் நந்தா சாம்ராஜ்யத்தின் எல்லா பகுதிகளிலும் இருந்தார்கள். அவர்கள் தகவல்கள் அனுப்பினார்கள். படையின் பலவீனம், கோட்டைகளின் பாதுகாப்பு, மக்களின் மனநிலை, இந்த எல்லா தகவல்களும் சாணக்கியருக்கு ஒரு பெரிய ஆயுதமாக மாறின. மெதுவான வெற்றிகள். சாணக்கியரின் திட்டப்படி அவர்கள் பெரிய நகரங்களை தாக்கவில்லை. முதலில் சிறிய பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பித்தார்கள். ஒரு கிராமம், ஒரு சிறிய கோட்டை, ஒரு முக்கிய பாதை. இப்படி மெதுவாக அவர்கள் சக்தி சேர்த்தார்கள். ஒவ்வொரு வெற்றியும் அவர்களின் நம்பிக்கையை உயர்த்தியது. மக்களின் ஆதரம். நந்தா மன்னனின் ஆட்சி மக்களுக்கு பிடிக்கவில்லை. அதிக வரி, அநியாயம், அரசின் கொடுமை, இந்த எல்லாவற்றாலும் மக்கள் சோர்ந்து போயிருந்தார்கள். அவர்கள் ஒரு புதிய தலைவரை எதிர்பார்த்தார்கள். அப்போது சந்திரகுப்தனின் பெயர் அவர்களிடம் சென்றது. மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். இந்த மனிதன் நமக்கு நீதி கொடுக்க முடியும். மெல்ல மெல்ல மக்கள் அவரை ஆதரிக்க ஆரம்பித்தார்கள். வளர்ந்த படை. சில ஆண்டுகளில் சந்திரகுப்தனின் படை மிகவும் பெரியதாக மாறியது. விவசாயிகள், வேட்டைக்காரர்கள், இளைஞர்கள், பழைய வீரர்கள் அனைவரும் சேர்ந்தார்கள். அவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவர்கள் அனைவருக்கும் ஒரே கனவு, அநியாய அரசாட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சாணக்கியரின் பாடம். ஒரு நாள் சாணக்கியர் தனது படைவீரர்களிடம் பேசினார். அவர் சொன்னார், நீங்கள் வெறும் வீரர்கள் அல்ல, நீங்கள் ஒரு புதிய நாட்டை உருவாக்கப் போகும் மனிதர்கள். அந்த வார்த்தைகள் அனைவருக்கும் ஒரு புதிய பொறுப்பை உணர்த்தியது. பெரிய தாக்குதல். சில மாதங்கள் கழித்து சாணக்கியர் சொன்னார், இப்போது நேரம் வந்துவிட்டது. அவர்கள் ஒரு முக்கியமான நகரத்தை தாக்க திட்டமிட்டார்கள். அந்த நகரம் நந்தா அரசின் முக்கிய கோட்டை. அது மிகவும் வலிமையான பாதுகாப்புடன் இருந்தது. ஆனால் சாணக்கியர் ஒரு தந்திரம் வைத்திருந்தார். தந்திரத்தின் வெற்றி. போர் ஆரம்பமானது. ஆனால் இந்த முறை சந்திரகுப்தனின் படை மிகவும் திட்டமிட்டிருந்தது. ஒரு பகுதி முன்புறத்தில் தாக்கியது. மற்றொரு பகுதி பின்னால் இருந்து தாக்கியது. நந்தா படை குழப்பமடைந்தது. சில மணி நேரங்களில் அந்த கோட்டை கைப்பற்றப்பட்டது. நம்பிக்கையின் தீ. அந்த வெற்றி முழு படைக்கும்
ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. ஒரு வீரன் கத்தினான், நாம் வெல்லப் போகிறோம். அந்த குரல் படையின் முழுவதும் பரவியது. சாணக்கியரின் அமைதி. அந்த வெற்றிக்குப் பிறகு அனைவரும் கொண்டாடினார்கள். ஆனால் சாணக்கியர் அமைதியாக இருந்தார். சந்திரகுப்தன் கேட்டான், ஆசிரியரே, நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை? சாணக்கியர் மெதுவாக சிரித்தார். அவர் சொன்னார், இது ஆரம்பம் மட்டும். இன்னும் பெரிய போர் முன் இருக்கிறது. மெதுவாக உருவாகும் சக்தி, மக்களின் ஆதரம், வளரும் படை. இப்போது ஒரு பெரிய உண்மை வெளிப்பட ஆரம்பித்தது. நந்தா சாம்ராஜ்யத்தின் முடிவு தொலைவில் இல்லை. ஆனால் முன்னால் இன்னும் மிகப்பெரிய போர் காத்திருந்தது. இறுதி திட்டம். சில போர்கள் ஒரு நாட்டின் வரலாற்றை மாற்றும். ஆனால் சில போர்கள் முழு உலகின் வரலாற்றையே மாற்றிவிடும். சாணக்கியரும் சந்திரகுப்தனும் தயாராக இருந்த போர் அப்படிப்பட்ட ஒன்று. அமைதியின் பின்னால் இருக்கும் புயல். பல ஆண்டுகள் அவர்கள் படையை வளர்த்தார்கள். அவர்கள் தந்திரங்களை உருவாக்கினர். அவர்கள் மக்கள் ஆதரவை பெற்றார்கள். இப்போது அவர்களின் கண்கள் ஒரே ஒரு இலக்கை நோக்கியிருந்தது. நந்தா சாம்ராஜ்யத்தின் தலைநகர். அங்கேதான் அந்த பேரரசின் இதயம் இருந்தது. அந்த இதயம் விழுந்தால் முழு சாம்ராஜ்யமும் விழும். சாணக்கியரின் அமைதியான திட்டம். ஒரு இரவு சந்திரகுப்தன் சாணக்கியருடன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் கேட்டான், ஆசிரியரே, நாம் எப்போது இறுதி போருக்கு செல்லப் போகிறோம்? சாணக்கியர் அமைதியாக இருந்தார். சில நொடிகள் கழித்து அவர் மெதுவாக சொன்னார், போர் வாளால் மட்டும் வெல்லப்படாது, போர் மனதால் வெல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகள் சந்திரகுப்தனை ஆழமாக சிந்திக்க வைத்தது. நகருக்குள் புகுந்த உளவாளிகள். சாணக்கியர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆரம்பித்தார். அவரது உளவாளிகள் தலைநகருக்குள் நுழைந்தார்கள். வணிகர்கள் போல, பணியாளர்கள் போல. சிலர் அரண்மனையின் உள்ளேயே வேலை செய்தார்கள். அவர்கள் மெதுவாக ஒரு விஷயத்தை செய்தார்கள். நந்தா அரசின் மீது மக்களின் நம்பிக்கையை உடைத்தார்கள். மக்களின் மனதில் எழுந்த கேள்வி நகரில் பேச ஆரம்பித்தார்கள். நந்தா மன்னன் மக்களுக்காக ஆட்சி செய்கிறாரா, அல்லது தனக்காக மட்டும் ஆட்சி செய்கிறாரா? இந்த கேள்விகள் மெல்ல மெல்ல மக்களின் மனதில் தீப்பிடித்தது. அந்த தீயை சாணக்கியர் மெதுவாக வளர்த்தார். சந்திரகுப்தனின் தயாரிப்பு. இந்த நேரத்தில் சந்திரகுப்தன் தனது படையை தயாராக்கினார். ஒவ்வொரு வீரனுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் போருக்கு மட்டும் தயாராகவில்லை, ஒரு புதிய நாட்டை உருவாக்க தயாரானார்கள். இரவின் மௌனம். ஒரு இரவு. வானம் முழுவதும் கருமேகங்கள். காற்று மெல்ல வீசியது. அந்த இரவில் சாணக்கியர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், நேரம் வந்துவிட்டது. அந்த வார்த்தை ஒரு மின்னல் போல படையின் முழுவதும் பரவியது. தலைநகரை நோக்கி பயணம். படைகள் மெதுவாக நகரத்தை நோக்கி நகர்ந்தன. வாள்கள் தயாராக இருந்தன. குதிரைகள் ஓட தயாராக இருந்தன. ஆனால் அந்த இரவில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அது ஒரு புயலுக்கு முன்வரும் அமைதி. அரண்மனையின் பயம். நந்தா மன்னனுக்கு இந்த செய்தி வந்தது, சந்திரகுப்தன் பெரிய படையுடன் வருகிறான். அரண்மனை முழுவதும் பயம் பரவியது. சில அமைச்சர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். சிலர் தங்களது உயிரை காப்பாற்ற நினைத்தார்கள். ஒரு பேரரசு மெல்ல உடைந்து கொண்டிருந்தது. முதல் தாக்குதல். காலை உதயமானது. சூரியன் எழுந்தான். அந்த சூரியனுடன் ஒரு புதிய வரலாறும் எழுந்தது. சந்திரகுப்தனின் படை தலைநகரை தாக்கியது. போர் ஆரம்பமானது. வாள்களின் சத்தம், குதிரைகளின் குரல், வீரர்களின் கத்தல். அந்த நகரம் ஒரு போர்க்களமாக மாறியது. சாணக்கியரின் கணிப்பு. சாணக்கியர் தொலைவில் இருந்து அந்த போரை கவனித்தார். அவர் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. ஏனெனில் இந்த நாள் அவர் பல ஆண்டுகளாக காத்திருந்த நாள். அவர் மெதுவாக சொன்னார், இன்று வரலாறு மாறப்போகிறது. போரின் திருப்பம். பல மணி நேர போருக்குப் பிறகு நந்தா படை மெல்ல பலவீனமடைந்தது. சந்திரகுப்தனின் படை முன்னேறியது. அந்த தருணத்தில் ஒரு விஷயம் தெளிவானது. இந்த போரின் முடிவு மிகவும் அருகில் இருந்தது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி இருந்தது. நந்தா மன்னன் என்ன செய்வான்? அவன் சரணடைவானா, அல்லது இன்னும் ஒரு இறுதி போரா? அந்த பதில்தான் இந்த கதையின் அதிக பெரிய கிளைமாக்ஸ். சாம்ராஜ்யத்தின் பிறப்பு. ஒவ்வொரு பெரிய கதைக்கும் ஒரு உச்சக்கட்டம் இருக்கும், ஒரு தருணம் இருக்கும்.
அந்த தருணத்தில் வரலாறு மாறும். சாணக்கியரும் சந்திரகுப்தனும் அந்த தருணத்தை இப்போது சந்திக்கப் போகிறார்கள். போரின் கடைசி தருணம். நந்தா சாம்ராஜ்யத்தின் தலைநகர். அந்த நகரம் முழுவதும் போர் சத்தம். வாள்கள் மோதும் சத்தம், குதிரைகள் ஓடும் சத்தம், வீரர்கள் கத்தும் குரல். அந்த நகரம் ஒரு பெரிய போர்க்களமாக மாறியிருந்தது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. நந்தா சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல விழுந்து கொண்டிருந்தது. நந்தா மன்னனின் பயம் அரண்மனையின் உள்ளே. நந்தா மன்னன் பயத்தில் இருந்தான். அவன் கேள்வி கேட்டான், எப்படி இது நடந்தது? எப்படி ஒரு சாதாரண மனிதன் என் பேரரசை வீழ்த்த முடியும்? அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவன் எதிர்த்து கொண்டிருந்தது ஒரு மனிதன் மட்டுமல்ல, ஒரு கனவு. சாணக்கியரின் பழி. சாணக்கியர் அரண்மனை வாயிலில் நின்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அரண்மனையில்தான் அவரை அவமானப்படுத்தினார்கள். அந்த நாளில் அவர் ஒரு சபதம் எடுத்தார். இந்த பேரரசை நான் அழிப்பேன். இன்று அந்த சபதம் நிறைவேறப் போகிறது. சந்திரகுப்தனின் நுழைவு. சந்திரகுப்தன் அரண்மனைக்குள் நுழைந்தான். அவன் கண்களில் ஒரு தீ இருந்தது. ஆனால் அந்த தீ கோபத்தின் தீ அல்ல, அது நீதியின் தீ. அவன் மெதுவாக சொன்னான், இந்த நாட்டிற்கு ஒரு புதிய தொடக்கம் வேண்டும். சாம்ராஜ்யத்தின் முடிவு. சில மணி நேரங்களுக்குப் பிறகு போர் முடிந்தது. நந்தா சாம்ராஜ்யம் முழுமையாக விழுந்தது. பல ஆண்டுகள் மக்களை அடக்கியிருந்த அந்த ஆட்சி இப்போது முடிந்துவிட்டது. அந்த தருணத்தில் ஒரு புதிய வரலாறு பிறந்தது. மன்னனாகிய சந்திரகுப்தன் சில நாட்கள் கழித்து முழு நாட்டின் முன்னிலையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் ஒரு இளைஞன் மன்னனாக அறிவிக்கப்பட்டான். அவன் பெயர் சந்திரகுப்தன். ஒரு காலத்தில் சாதாரண மனிதன், இப்போது ஒரு பேரரசின் மன்னன். சாணக்கியரின் அமைதியான சிரிப்பு. அந்த நிகழ்ச்சியை சாணக்கியர் அமைதியாக பார்த்தார். அவர் சிரித்தார், ஏனெனில் அவர் தெரிந்திருந்தது, இது ஒரு மனிதனின் வெற்றி மட்டுமல்ல, இது ஒரு சிந்தனையின் வெற்றி. வாழ்க்கைக்கு ஒரு பாடம். இந்த கதை வரலாறு மட்டுமல்ல, இது நமக்கு ஒரு பாடம். சாணக்கியர் நமக்கு சொல்லும் ஒரு ரகசியம். அது என்ன தெரியுமா? நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்பது முக்கியமில்லை. முக்கியமானது நீங்கள் எங்கே போக விரும்புகிறீர்கள் என்பதே. இறுதி வார்த்தைகள். ஒரு ஏழை சிறுவன், ஒரு பெரிய கனவு, ஒரு புத்திசாலி ஆசிரியர். இந்த 3 விஷயங்கள் சேர்ந்தால் ஒரு பேரரசு உருவாகும். அதனால நீங்கள் வாழ்க்கையில் தோற்றுவிட்டீர்கள் என்று நினைத்தால் இந்த கதையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் ஒரு சாதாரண மனிதனையும் சாம்ராஜ்யத்தை ஆள வைத்த சாணக்கியன் உங்கள் வாழ்க்கையையும் மாற்ற முடியும். நினைவில் கொள்ளுங்கள், பெரிய வெற்றிகள் பெரிய ஆரம்பங்களால் வருவதில்லை, சிறிய ஆரம்பங்களால் தான் வருகிறது. இந்த கதையின் முடிவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. ஒரு சாதாரண சிறுவனை ஒரு பேரரசின் மன்னனாக மாற்றியது அவன் பிறந்த இடமில்ல, அவன் பெற்ற செல்வமில்லை, அவன் அருகில் இருந்த ஒரு புத்திசாலி ஆசிரியர், ஒரு பெரிய கனவு மற்றும் ஒருபோதும் கைவிடாத மனசு. சாணக்கியன் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை மாற்ற யாரோ வரமாட்டார்கள், நீங்களே எழுந்து நிற்க வேண்டும். நீங்கள் இப்போது எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையையும் மாற்ற முடியும். ஏனெனில் வரலாறு சொல்லுகிறது, ஒரு சாதாரண மனிதனையும் சாம்ராஜ்யத்தை ஆள வைத்த சாணக்கியன் உங்கள் வாழ்க்கையையும் மாற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும். மேலும் இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் கதைகள் மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களை பார்க்க எங்கள் யூடியூப் சேனல் உயர்வு பாதை ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.